தமிழர்கள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களிலே போச்சம்பள்ளியிலே ஒரு கட் அவுட் வைத்திருக்கிறார்கள். அந்த கட் அவுட்டிலே திப்பு சுல்தான் இந்து கோயில்களை காலிலே மிதித்து இருப்பது போல அந்த டிஜிட்டல் கட்டப்பட்டுள்ளது. இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழகத்திலே இந்துக்கள் இறை நம்பிக்கையை கொண்ட கோயில்களை காலிலே பிதித்து நின்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன் யாராக வேணாலும் இருக்கட்டும், திப்பு சுல்தானாக இருக்கட்டும் அல்லது எந்த மன்னனாக கூட இருக்கட்டும், இந்து கோயில்கள் மீது கால் வைத்து நிற்பதற்கு உனக்கு எவன்டா அனுமதி கொடுத்தது? இந்துக்கள் இழிச்சுவாயனாக இருப்பதால் தான் இது போல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த திப்பு சுல்தான் கும்பல் பயங்கரவாதிகள் எப்படி என்றால், ஒசாமா பென்லாடனுக்கு கூட கட் அவுட் வைப்பார்கள், அப்சல் குருக்கு கட் அவுட் வைப்பார்கள், கோவை குண்டுவெடிப்பு கைதி பாசாவுக்கு குண்டு வைத்தவங்க பாசாவுக்கு கட் அவுட் வைப்பார்கள், சென்னையில் அலுவலகம் குண்டுவெடிப்பிலே இருந்த ஐதர் அலி, முகமது அலி, இப்படி ஜின்னாவுக்கு கூட கட் அவுட் வைங்க. ஏண்டா, எங்கள் நாட்டில் எங்கள் மண்ணை வாழ்ந்து கொண்டு எங்கள் உணவை தின்று கொண்டு எங்களிடம் வணிகம் செய்து கொண்டு நீ திப்பு சுல்தான் வாழ்க என்று கட் அவுட் வைக்கிறார் என்று சொன்னால், அதுவும் இந்து கோயில்களை காலிலே பிதித்து வைக்கிறார் என்று சொன்னால், இதை தமிழக அரசு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது? ஆனால் இந்த திப்பு சுல்தான் என்பவன் இந்து பெண்களை கொலை செய்து இந்து கோயில்களை இடித்து இந்துக்களை சித்திரவதை செய்தவன் இந்த திப்பு சுல்தான். மைசூர் மன்னனா இருந்திருக்கிறான். மன்னனா அவன் இல்லை, அவங்க அப்பாவுக்கு முன்னாடி உடையாறு என்கின்றவர் தான் மைசூருடைய மகாராஜா. அந்த மைசூர் மகாராஜாவிலே அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்து அவர் அந்த பதவிக்கு வந்து இப்ப திப்பு சுல்தான் என்பவன் இப்ப இந்து கோயில்களை எல்லாம் இடித்தவனுக்கு கட் அவுட் தமிழ்நாட்டில் வைக்கிறான். இது கேடு கெட்டவன் இந்த கும்பல். இதை தமிழக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதே இந்து நாளை காலையில் நான் ஒரு கட் அவுட் வைக்கிறேன், மெக்காவுக்கு சத்ரபதி சிவாஜியோ அல்லது நம்முடைய தீரன் சின்னமலையோ தளபதி சுந்தரலிங்கனாரோ திருப்பூர் குமரனோ வாஞ்சிநாதனோ அந்த மெக்காவுக்கு கீழே காலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி எங்களுடைய மன்னர்கள் அழகு முத்துக்கோள், இப்படி எண்ணற்ற தியாகிகள். அதனால இது போல கேடு கெட்டவர்கள் பயங்கரவாதிகள் இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே பயங்கரவாதிகள் அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு நினைச்ச கூடாது. இது தமிழகத்திலே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அருளாட்சி கூறும் தெய்வீக தமிழகத்திலே நல்லாட்சியை நடத்துங்கள். இது போல பயங்கரவாதிகளுக்கு துணை போகாதீர்கள் என்பதே இந்த அதிரடிப்படையினுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.